இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் மேலுக்கு அண்ட் ஃபீமேல் பிசிஓடி பிசிஓஎஸ் அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் அதுக்குண்டான எக்ஸசைஸ் அது ஏன் நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்ஃபர்டிலிட்டி ஏன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபர்டிலிட்டி ஈஸியாக நல்லா நடக்கும், ஆனால் சில ரீசன்ஸ்னால தான் அது தடைப்படுது. முக்கியமான ரீசன் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஆல்சோ இதுக்கெல்லாம் சம் எக்ஸசைசஸ் சொல்லித்தரேங்க. என்னன்னு கேட்டால் மொதல் ரீசன் சொல்லிடுறேன். எல்லாமே சைக்கலாஜிக்கல் ரீசனாக இருக்குங்க. சைக்கலாஜிக்கல் ரீசன்னா இப்போது மேலுக்கு இருக்கிற எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன். எது மெயினாக சைக்கலாஜிக்கலாக சின்ன வயசுலேருந்தே ஒரு லவ் ஆர் ரொமான்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் எல்லாமே தப்புங்கிற மாதிரியோ இல்லை அதெல்லாம் இப்போல்லாம் படிக்கிற வேலையை பண்ணணும், இப்போ வேலையை தான் பார்க்கணும், முன்னேற வேலையை பார்த்துட்டு தேவையில்லாத வேலையில் இறங்கிட்டு இருக்கான். அப்படி அதை தேவையில்லாத வேலையாக மாற்றிட்டாங்க. தேவையில்லாத வேலைன்னு எப்படி தான் சொல்கிறாங்களோ, அந்த ஒரு அன்பு இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கடவுள் தன்மையான ஒரு செயலை தேவையில்லாத வேலை மாதிரியும் அது கெட்டது மாதிரியும் அதை பற்றி பேசுகிறதே கெட்டது மாதிரியும் அதை நினச்சாலே கெட்டது மாதிரியும் அது நடந்தால் அதை விட கெட்டது மாதிரியும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னன்னா இப்படியே சைக்கலாஜிக்கலாக கொண்டு இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம படிக்க தான் பிறந்திருக்கோம், நம்ம சம்பாதிக்க தான் பிறந்திருக்கோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற தான் பிறந்திருக்கிறோம், நம்ம மிடில் கிளாஸில் பிறந்துட்டோம், நம்ம பூராக பிறந்துட்டோம், நம்ம இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த கிளாஸில் பிறந்தா எங்கே பிறந்தா என்ன, உங்கள் உடம்புக்கு ஹார்மோன்ஸுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா படாதா? ஹார்மோன்ஸை கடவுளாக தானே கொடுத்துருக்குறாரு. உங்கள் உடம்புக்கு விட்டமின் தேவைப்படுமா? சோறு சாப்பிடாமல் உயிர் வாழ்ந்துருவோமா? விட்டமின் தேவைப்படுமா தேவைப்படாதா? மினரல்ஸ் தேவைப்படுமா? அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுமா? அண்ட் ப்ரோட்டீன் தேவைப்படுமா? கார்போஹைட்ரேட் தேவைப்படுமா? கொழுப்பு தேவைப்படுமா? புரியுதுங்களா? எல்லாம் தேவைப்படும் தானே. இல்லைன்னா நம்ம செத்து கூட போயிடுவோம். அப்படி தாங்க இதுவும் செத்து போகிற மாதிரி தான். என்ன இது உடனே காட்டுறதில்ல உங்களுக்கு. அது மாதிரி ஹார்மோன்ஸுக்கு தேவைப்படாதா? ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன், ப்ரொஜெஸ்ட்ரோன் அதெல்லாம் உங்களோட ஹார்மோன்ஸு, அதுக்கு தேவைப்படாதா? இல்லை ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் அதுக்கு தேவைப்படாதா? இல்லை உடம்புல இருக்க மற்ற எல்லா ஹார்மோன்ஸுக்கும் தேவைப்படாதா? இன்சுலின் அதுக்கு தேவைப்படாதா? மகிழ்ச்சி அதுக்கும் தேவைப்படும். இல்லை டோப்பமின், என்டார்ஃபின், செரட்டோனின் அந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது, அதுக்கு தேவைப்படும். பிட்யூட்ரியில் ஹார்மோன் இருக்குது, க்ரோத் ஹார்மோன் அதுக்கு தேவைப்படும். ஏன் நம்ம வெயிட்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற லெப்டின், கிரலின் அந்த ஹார்மோன்ஸுக்கு தேவைப்படும். தைராய்டு வர வைக்குது, T3, T4, TSH அதுக்கு தேவைப்படும். அதெல்லாம் ஹார்மோன் தான். ஏன் சுகர் வர வைக்குது, இன்சுலின் அதுக்கு தேவைப்படும். சும்மா நோய் வருதுன்னு நினச்சிங்களா? இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு நோய் வந்துருச்சு. இதை ரைட்டுன்னு நினச்சவங்களுக்கு நோய் வரவே இல்லை. இது ஹார்மோன் டெய்லி தேவைப்படும். நம்ம டெய்லி யாரையாச்சும் மக்களை பார்க்கணும், டெய்லி ஃப்ரெண்ட்லியாக பழகணும், டெய்லி எல்லாருக்கூடையும் நம்ம பேசணும், நம்ம லவ் ஆல் சர்வால்னு எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணணும், நம்மளுக்கு கண்டிப்பாக ஹக் வேணும், கிஸ் வேணும், ரொமான்ஸ் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நோய் வராது. நினச்சி செயல்பட்டவங்களுக்கு இது தப்பு, இது போய் பொழப்ப பார்ப்பையா, போய் வேலையை பார்ப்பையா, விட்டுட்டு லவ் பண்ணுறானாமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் சொன்னால் அவங்களோட பேசவே பேசாதீங்க. அவங்களுக்கு வேணால் இப்படி சொல்லலாம், தானும் படுக்க மாட்டார், தள்ளியும் படுக்க மாட்டார். அவர் அப்படிப்பட்ட ஆள். அவரோட பேச்சு கேட்டிங்கன்னா நல்லா நோயில் மாட்டி நீங்கள் வேலையை பார்க்க போனீங்க, அது உள்ளே இருக்கிற ஹார்மோன் அதனோட வேலையை காட்டிடுச்சு. வேலையை காட்டிட்டு ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க. எங்கே போய் வேலையை பார்த்தீங்க? டெய்லி தலை வலிச்சா எங்கே போய் வேலை பார்ப்பீங்க? கழுத்து வலிச்சா எங்கே போய் வேலை பார்ப்பீங்க? பக்கவாதம் வந்துச்சுன்னா எங்கே வேலை பார்ப்பீங்க? ஏன் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டா வேலை பார்க்குறது ஆளே இருக்க மாட்டோம். இதெல்லாம் நடக்குதுங்க. ஹார்ட் அட்டாக் சும்மாவா வருது? ஹார்ட் அட்டாக் நீங்கள் ஹார்மோனுக்கு வேலையை கொடுக்கலன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் என்ன அட்டாக் வரும்? ஹார்மோன்ஸு டெய்லி பேசிஸில் தேவைப்படுது. ஏதோ நான்
1999 ஒரு தடவை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், 2015 ஒரு தடவை இருந்தேன், இப்போ 2023 ஒரு தடவை இருந்தேன். என்னது டெய்லி தேவைப்படுங்க. டெய்லி 3 வேளை சாப்பிட்றீங்களா, டெய்லி எல்லாமே தேவைப்படும். அப்போ இது நியாயம்னு எடுத்துக்கணும், இது நல்லதுன்னு எடுத்துக்கணும், இது தேவைன்னு எடுத்துக்கணும், எய்ம் பண்ணணும். இதுக்குன்னு பேசணும். பார்க்குற மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நல்லா பேசணும். பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி, லவ்வை உருவாக்கி, கல்யாணத்தை உருவாக்கி, குழந்தைகளை உருவாக்கி, இதெல்லாம் இது நடக்கலைன்னு சொல்லலை, என்னமோ கெட்டது மாதிரியும் வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிற மாதிரியும், வேறு வழி இல்லை குழந்தைக்காகங்கிற மாதிரியும் வச்சுருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு ஹாப்பினஸோடு வந்துடணும், லவ்வோடு வந்துடணும். இது அதுதான் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கே காரணமாக இருக்குது. சைக்கலாஜிக்கலாக நெகட்டிவ்னு நினச்சிது. அது தவிர எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு உணவு முறை காரணமாக இருக்குது. நல்லா பழங்கள் காய்கறிகள் எடுத்துருக்கணும். ரொம்ப ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறமேலு ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கும் ஒரு காரணமாக இருக்குது. இதை தவிர எக்ஸசைசஸ், ரொம்ப எக்ஸசைஸே இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம், அது கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கல்ல, ஓவராக ஏரோபிக்ஸு, ஓவராக வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், அதெல்லாம் காரணமாக தான் இருக்குது. அதில் கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஓவராக நடக்கிறது, ஓடுறது, அதான் ஏரோபிக்ஸ், எக்ஸர்சன் அதிகப்படுத்துறது. அப்புறம் யோகான்னு சொல்லிட்டு ஓவராக போட்டு வளைச்சி எல்லாம் டிஷ்யூஸ் எல்லாம் மைக்ரோ இன்ஜுரிஸ் வர்ற மாதிரி பண்ணுறது, சும்மா ஓவராக பெண்ட் பண்ணுறது, ஓவராக தலைகீழ நிற்கிறது, என்னென்னமோ பண்ணுறது. இதை தவிர என்னன்னு கேட்டால் ஃபிட்னஸ் சென்டரில் போய் ஓவராக பண்ணுறது, வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, மசில் பல்க் வரணும்னு பார்க்குறது, இல்லை இதெல்லாம் கூட சம்டைம்ஸ் ரீசனாக இருக்குது. ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணால் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஓவராக எதையாச்சும் பண்ணால் எதுவுமே லிமிட்டாக மீடியமாக. எக்ஸசைஸ்னால் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங், காலை ஊனாத எக்ஸசைஸு. ஆக்சுவலாக எக்ஸசைஸே தேவையில்லை. ரொமான்ஸ் நல்லது, லவ் நல்லது, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். உலகத்திலேயே ஹாப்பியாக எல்லா ஹார்மோனும் ரிலீஸ் ஆகிட்டு பண்ணுற ஒரே எக்ஸசைஸ் ரொமான்ஸ் தான். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்னமோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதுலேயே போட்டிருக்குல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் என்ன? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உங்கள் ஹார்மோனை ஒழுங்காக நீங்கள் ஹார்மோனை எல்லாம் அப்படியே பூட்டி வச்சுக்கிட்டீங்க. கேட்டால் படிப்பு தலையில் தூக்கி போடுறீங்க. படிப்பு தலையில் தான் போடுறீங்க மெயினாக. அடுத்து வேலை, அடுத்து பணம் சம்பாதி, அடுத்து நான் வீடு கட்டிட்டு தான். வீடு கட்டுற வரைக்கும் உங்கள் ஹார்மோன் எப்படிங்க தாங்கும்? நான் வீடு கட்டிட்டு தான் நான் அன்பு செலுத்துவேன்னா அதுக்குள்ளே வயசாகி போயிடும். அப்புறம் நீங்கள் அன்பு செலுத்தினாலும் உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆளே இருக்க மாட்டாங்க. நல்லா ஹார்மோன் செமையாக வேலை பார்க்குறப்போ ஹார்மோன்ஸை பூட்டி, ஹார்மோன்ஸை அதை 2 அடி அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஹார்மோன்ஸை கழுத்து மேலே ஏற்றி ஊர்வலம் அனுப்பிச்சிட்டு புக்கை எடுத்து வச்சு படித்தாச்சு. டெய்லி 1000 பக்கம். அப்புறம் நீட்டு படித்தாச்சு, என்னென்னமோ படித்தாச்சு. ஆனால் உள்ள ஹார்மோன் வேலை செய்யாது, உள்ளெல்லாம் செத்து நொந்து நூலாகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹைப்போகோனடிசம், ஏன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், இரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு இன்ஃபெர்டிலிட்டி, எனக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், எனக்கு அது குறை இது குறை, ஸ்கின்ல ட்ரபிள் வருது, நெக் பெயின் வருது, பேக் பெயின் வருது, எல்லா நோயும் வருது. சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துருச்சு, கிட்னி ஸ்பாயில் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ண சொல்கிறாங்க 25 வயசில் பக்கவாதம் வந்துடுச்சு, கண்ணு சரியாக தெரிய மாட்டே, எதுவுமே தெரியாது. ஹார்மோன் அன்பு இல்லைன்னா என்னத்தை தெரிய போகுது? நீங்கள் ஹார்மோன்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க, வேலை கொடுங்க. கடவுள் நல்லா நிம்மதியாக ஜாலியாக இருக்க தான் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. உலகமே ஒரு சொர்க்கம் தான். இங்கே நல்லா இருந்தால் தான் திரும்ப செத்து போய் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடுவோம். அதனால் இங்கே நல்லா இருங்க, அன்பாக இருங்க. அப்படி இருந்தால் எல்லாம் பேலன்ஸ் ஆகி நீங்கள் இப்போ 100 பக்கத்தை படிக்க ரொம்ப நேரம் ஆகும். மனப்பாடம் பண்ண இல்லை உள்ள புரிஞ்சிக்க, ஹார்மோன்ஸுக்கு வேலை கொடுத்து நல்லா அன்பாக மகிழ்ச்சியாக ரொமான்ஸாக இல்லை ஹக்கு கிஸ்ஸுன்னு இருந்திருந்தால் படித்த உடனே எல்லாமே புரியும். படிக்கவே தேவையில்லை. நாலேஜ் வெளியிலேருந்து வர்றதா உங்களுக்கு யார் சொன்னாங்க? உள்ளேருந்து வரும். இப்போ நான் புக் படித்தா பேசிகிட்டு இருக்கிறேன், உள்ளேருந்து தான் வருது. அதனால் உள்ளே இருந்தே வரும். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் ஒன்றும் படிக்க தேவையில்லை. இது கஷ்டப்பட்டு இப்படி சாப்பிட்ற மாதிரி இப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடாதீங்க, வேஸ்ட் அது.
இந்த இது முருகப்பெருமான் வந்து உலகத்தை சுற்றி வந்து அவங்க அப்பா கிட்ட இது கிளைம் பண்ணார்ல, இதே வந்து விநாயகர் வந்து அவரை மட்டும் சுற்றி வந்துட்டார்ல ஈஸியாக. அந்த மாதிரி இதுதான் ஈஸி. இதுதான் அன்பாக இருந்துட்டா எல்லாமே கிடச்சிரும். ஈஸி. மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் சமுதாயத்தில் ஃபஸ்ட்டு ஹார்மோன்ஸுக்கு வேலை கொடுத்தா தான் குடும்பம் மேலே அன்பு வரும். குடும்பம் மேலே அன்பு வந்தால் தான் சமுதாயத்து மேலே வரும். சமுதாயத்து மேலே அன்பு வந்தால் தான் உலகம் அமைதியாக இருக்கும், அன்பாக இருக்கும். இதை விட்டுட்டு எவ்வளோதான் புக்கில் படித்தாலும் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க அன்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க அன்பாகவே இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் எல்லா உலகத்தை ஏதாச்சும் கெட்டது செஞ்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.